நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஹியூமிக் ஆசிட் ஹோம்மேடாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பல நாள் முக்கிய ஒரு உரம் தான் அதுலேருந்து தயாரிக்கிறது தான் இந்த ஹியூமிக் ஆசிட். இதுக்கு பல வருஷங்கள் ஆனால் தான் இதுக்கு ஹியூமிக் ஆசிட் ரெடி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். செடிக்கு தேவையான சின்ன சின்ன ஊட்டச்சத்துக்கள், காப்பர், நைட்ரஜன், மெக்னீஷியம், அயன், கால்சியம், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஹியூமிக் ஆசிட்ல இருக்கும். ஸோ இப்போ தக்காளி கருப்பு புள்ளி வருது அப்படின்னா அதில் காப்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூட்ரியன்ஸ் தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் இந்த ஹியூமிக் ஆசிட். நம்ம ஒரு ஹியூமிக் ஆசிட் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா 100 ml கிட்டத்தட்ட 350 ரூபா 400 ரூபா ஆயிரும். ஒரு ஹோம்மேடு கார்டனருக்கு, ஒரு பேஷனுக்காக மாடி தோட்டத்தில் செடிகள் போடுற நமக்கு இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டோட ரொம்ப பயங்கரமாயிரும். அதுக்கு நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹியூமிக் ஆசிடை நம்ம எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது என்னோட கம்போஸ்ட் பின். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. 2வது மாடியில் தான் எனக்கு இந்த கம்போஸ்ட் பின் இருக்குது. இந்த கருப்பு கலரில் இருக்கிறது என்னோட கம்போஸ்ட் டப்பு, என்னோட கம்போஸ்ட் பின்னு. இதில் கீழே துவாரங்கள் இருக்குது. இந்த துவாரங்களில் அந்த மேலே பூரா தேங்காய் நார் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் கொக்கோபீட்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே காய்கறி கழிவு ஒரு லேயர், அதுக்கு மேலே மண், அதுக்கு மேலே திரும்ப காய்கறி கழிவு, அதுக்கு மேலே கொக்கோபீட்டு, அப்புறம் இடையில ஒரு கைப்பிடி வர்மி கம்போஸ்ட், தயிர், அதுக்கப்புறம் பழைய சோத்து தண்ணி, இது எல்லாத்தையுமே இந்த கம்போஸ்ட் பின்னில் கொடுத்துட்டு வருவேன். இந்த கம்போஸ்ட் பின்னுக்கு கீழே ஒரு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வர்ற தண்ணியெல்லாம் அந்த இதில் ட்ரேயில் சேர்ந்துடும். இந்த தண்ணியை வாரம் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் தண்ணியில் நான் கலந்து எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன். ஸ்பெஷலி எல்லா செடிகள் மேலேயுமே நான் தொளிச்சு விடுவேன். இது ஃபோலியேஜ்லேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும், அதே மாதிரி மண்ணுக்கும் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நியூட்ரியன்ஸும் செடிகளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும். செடிகள் பார்த்தீங்கன்னா இது கொடுத்ததுக்கு அப்புறம் தளன்னு இருக்கும். நான் வாரம் ஒரு தடவை கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னா இந்த கம்போஸ்ட் பின்லேருந்து வர்ற இந்த ஒரு என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு ஜூஸு, அது நான் எல்லா செடிகளும் கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் செடிகளும் தளன்னு வரும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.